சங்கீதம் 78:16. சங்கீதம் 78:16. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். அல்லேலூயா. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி என்ன பண்ணாரு? தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். அலைய சொல்ல முடியுமா? எதுக்குங்க? உங்களுக்காக தானே. அல்லேலூயா. என் ஜனங்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும். நான் உண்டாக்கின இந்த ஜனங்கள் தாகத்தை தீர்த்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் கண்மலையில் இருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி. அலைய சொல்ல முடியுமா? உங்களுக்காக, எனக்காக எல்லாவற்றையுமே ஆண்டவர் மிக சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறார். அலைய சொல்ல முடியுமா? நமக்கு அடுத்த வேலை என்ன தேவை எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். நம்ம புலம்புவோம், ஐயோ நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது, அநேக நேரத்தில் புலம்பிக் கொண்டிருப்போம். ஆனா நம்முடைய தேவைகள் எல்லாவற்றுமே அவர் நிறைவாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் கூட பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல நாளைக்கு என்னன்னு பத்தி யோசிக்க மாட்டோம். எங்க வீட்டுல என் மனைவிக்கு தெரியும் நாளைக்கு என்னன்னு யோசிக்க மாட்டோம். ஆனா நாளைக்கு மிக சிறப்பா தான் கொடுப்பாரு. சொல்ல முடியுமா? நாளைக்கு மிக அற்புதமா கொடுப்பாரு. ஏன்னா நம்ம பிளான் பண்ணக்கூடாது, அவர் பிளான் பண்ணுவாரு. அல்லேலூயா. பிளான்லாம் அவருடைய பிளான் தான். நம்மளை வந்து வழி நடத்துவார். அவ்வளவுதான். நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. நம்முடைய பாதைகளை செவ்வையாய் மாற்றுகிற தேவன். அதான் பைபிள்ல பார்க்கிறோம். நம்முடைய பாதைகள்லாம் நம்ம புறப்பட்டு போற பாதைக்கு முன்னாடியே ஆண்டு என்ன பண்றாரு? அவருடைய சமூகம் முன்னாடி போய் என்ன பண்ணுது? பாதையெல்லாம் செவ்வையா மாத்துது. கோணான பாதையெல்லாம் செவ்வையா மாத்துது. ஏன்னா நம்மளை பாதுகாப்பாய் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான். உங்க வாழ்க்கையிலும் அநேக பாதைகளிலே, அநேக கல்லு முரண்டான பாதையில நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. இன்னொரு விசுவாசிங்க, நம்புங்க, உங்களுக்கு முன்னாக ஒருத்தர் போகிறார். அவர் சர்வ வல்ல தேவன், அவர் அற்புத தேவன், அவர் கிருபையின் தேவன், அவர் மகிமையின் தேவன். ஏன் போறார்னா செவ்வையாய் மாற்றுகிறார். எல்லா வித பாதையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்றி மிக லகுவான பாதையிலே கர்த்தர் உங்களை வழிநடத்த சுத்தமாக இருக்கிறார். நம்புங்க, ஏசப்பா நம்புங்க. அவர் ஒருவர் தான் உங்களுடைய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தேவன். உங்களுக்கு எதிர்பார்க்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாய் கொடுப்பார். கர்த்தர் ஒருவரே உண்மையான தேவன் என்பதை விசுவாசிங்க. அவரை சார்ந்து வாழுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.